குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் DNA பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். வருடத்துல மாறும், 2.5 வருடத்துல மாறும். சோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும், அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும், அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா, இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கறதுல உங்களுக்கு தெரியும். சோ லாஸ்ட் மந்த்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து, சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்திருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 இருந்து 30 or 31 நம்ம வந்து இது பண்ணுவோம். பட் தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டுல சனி இருக்காங்க. காலபுருஷனுடைய 3ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. சோ இதெல்லாமே நமக்கு தெரியும். சோ இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் வந்து, சோ பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார். சோ பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார். அடுத்ததா வந்து பிப்ரவரி 12க்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார். பிப்ரவரி 24க்கு மேல செவ்வாய் ராகு. சோ மகரத்துல இருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க. சோ என்ன மாதிரியான விஷயங்கள், தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி மற்றும் லக்னக்காரங்களோட பிப்ரவரி மாத பலன்களை நம்ம பார்த்திடலாம். மேஷ லக்னக்காரர்களுக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல இருக்காரு. இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு தொழில்ல ஒரு முன்னேற்றம் வரும். அந்த இடத்துல கேதுவும் இருக்காரு இல்லைங்களா, ஒரு சின்ன வீழ்ச்சியை கொடுத்து அதோட வெற்றியை கண்டிப்பா தருவாரு. கொஞ்சம் தொடர்ந்து போராட்டம். ஏன்னா விரையாதிபதி சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. சோ சுப விரயங்களோ அசுப விரயங்களோ ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தின் பொறுத்து அந்த விரயங்கள் ஏற்படும். சோ 12ஆம் இடத்துல சனி இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம், ஏன்னா இப்பதான் வந்து உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு, நிறைய சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது கொஞ்சம் அந்த இரிட்டேஷன், அந்த டென்ஷன், சுப விரயங்கள், இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல ஒரு தொழில வந்து ஒரு வீழ்ச்சி பிளஸ் வந்து ஒரு வெற்றி அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுவே கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். ஏன்னா 5ல வந்து கேது இருக்காரு. சோ நம்மளுடைய மனஸ்தானத்துல கேது இருக்கும்போது என்ன அப்படின்னா பற்றற்ற நிலையை கொடுப்பார். எவ்வளவுதான் நம்ம பண்றது, இதுக்கு மேல என்னடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மேஷராசி லக்னக்காரர்களை யோசிக்க கூடிய இந்த தருணத்துல, ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டேட்லயும் வந்து ஒவ்வொருத்தவங்க பயிற்சியாகி மாறும்போது அதோட தாக்கத்தை நமக்கு தருவாங்க. 5க்குரிய சூரியன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது கரெக்டா ஸ்ட்ராங்கா நீங்க பிளான் பண்ணும்போது, நீங்க பொறுமையா, அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுமையா ஸ்ட்ராங்கா நீங்க பிளான் பண்ணும்போது அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில நல்லபடியா நடக்கும். 2ஆம் இடம் 7ஆம் இடம் குறிக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல வராரு. கணவன் மூலியமாக ஒரு தொழிலுக்கு ஒரு முன்னேற்றம், குடும்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லபடியாக அந்த வருமானங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த டைம்ல ஜாஸ்தி ஆகும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இந்த இடங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஓகே நல்லா இருக்கு. வாக்கு ஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூரியனோட வந்து சுக்கிரன் இணையும் போது என்ன அப்படிங்கறது பட்சத்துல பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரியான ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சோ 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10க்கும் போது சமுதாய ரீதியான ஒரு தொடர்புகள் உங்களுக்கு இந்த டைம்ல வரும். சோ பிசினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, தொழில் முன்னேற்றத்துல இந்த காலகட்டத்துல மேஷ ராசி லக்னத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 1ஆம் இடம் 8ஆம் இடம் குறிக்கக்கூடிய, அதாவது லக்னாதிபதியும் 8க்குரியவரும் வந்து செவ்வாய்
10ஆம் இடத்துல உச்சமாகிறார். 1ஆம் இடம் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய, அதாவது லக்னாதிபதி மெட்டுக்குரிய செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல உச்சமாகிறார். லக்னாதிபதி உச்சமாகிறது நல்லது. ஆனா 8க்குரியர் உச்சமாகலாமா அப்படிங்கறது பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செயல்கள் நமக்கு வந்து இப்ப கொஞ்சம் செட் ஆகாது. 8க்குரியர் உச்சமாகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்ளம் வரும், நம்மளை தேடி ப்ராப்ளம் வரும். நம்ம சும்மா உட்கார்ந்தாலுமே வந்து பிரச்சனையை வந்து கூப்பிட்டு நீங்க வந்து பேசுற மாதிரி இருக்கும். சோ இந்த காலகட்டத்துல பிரச்சனைகளை தவிர்க்கிறது நல்லது. ஆனா 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையே குறிக்கும். சோ நம்ம முயற்சி பண்ணும்போது நம்மளோட செயல்கள் எல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சோ 11ஆம் இடம் பாதகஸ்தானம் மேஷ லக்னத்துக்கு, அந்த இடத்துல ராகு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல வந்து அந்த இடத்துல ஜாஸ்தி பண்ணுவார். அப்ப 8-11 கனெக்ட் ஆகுது இல்லையா, அப்படிங்கிற பட்சத்துல பிரச்சனைய நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா வம்பு வழக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் போய் நீங்க மாட்டிப்பீங்க. எவ்வளவு கிரகங்கள் நமக்கு நல்லது செய்தாலும் சில கிரகங்கள் நமக்கு பாதகம் மட்டும்தான் செய்யும். சோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா எல்லா விஷயத்தையும் நீங்க கையாண்டு கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ இப்ப வந்து பிப்ரவரி மாசத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கறத நீங்க கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான். எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க, என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது, தீமை செய்யும் சொல்ல முடியாது. நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க, எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான். நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க அதை செலவு பண்ணுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது. சூட்சமமான வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல, எதைதான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கறத ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும். இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும், எவ்வளவோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும். கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். சோ கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி எங்க கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப், அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா எங்கனால முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்க சொல்லி உங்களோட ப்ராப்ளமை எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய விதிகள் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம். சோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.